வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட டிசோவோட ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்கு. டிசோ வாட்ச் ஆர் டாக்கோ தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டு இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 2 to 3 days முன்னாடி நம்ம சேனலில் அமேஸ்ஃபிட்டோட ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் போட்டிருப்போம். ஸோ அந்த வாட்சோட ஒரு டைரக்ட் காம்படிட்டர்னா இந்த வாட்ச் தான். ஸோ இந்த வாட்ச் எப்படி இருக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ பாக்ஸோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா செம திக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட எம்ஆர்பி 7,000 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. நான் அவ்வளோலாம் கிடையாது. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா நான் 3,500 ருபீஸ்க்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ இதோட சீலை கட் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலரில் பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். அப்புறம் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பேப்பர் ஒர்க்ஸ். அப்புறம் இது என்ன, இது சும்மா ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வாட்சுக்கு வருவோம். ஸோ வாட்சோட அந்த ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கு. ஓயா, எடுத்தாச்சு. சரி, ஓகே கைஸ். இந்த வாட்ச் செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் செட்டப் பண்ணிட்டு, ஸோ செட்டப் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள். எல்லா ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்ச்லையும் நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு காமிக்கும். ஸோ அந்த QR கோடை நம்ம டிசோ ஆக்டிவ் ஆப்பில் நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா ஒரு 10 இல்லைனா 20 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உடனே பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே. இப்போ இதோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ரிம் இருக்குல்ல, ஸோ இந்த ரிம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த வாட்ச் செம லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அமேஸ்ஃபிட் போட்டிருப்போம். ஸோ அந்த அமேஸ்ஃபிட் வாட்சோடய பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் ரொம்பவுமே லைட் வெயிட்டாக இருக்கனால போட்டு வியர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்ட்ராப்போட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த வாட்சில் நமக்கு டூயல் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்பவுமே அக்யூரேட்டாக இருக்கும். அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோம் பட்டன், இன்னொரு பட்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிரும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுலேயுமே நமக்கு அஃப்கோர்ஸ் காலிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லேருந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த 3 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்லேருந்து சொல்லுங்கள். டிஸ்பிளேன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் 1.39 இன்ச்க்கான பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் வாட்சோட பெசல் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. வெறும் 1 mmக்கான குட்டியான பெசல் கொடுத்துருக்காங்க. அதனால அதோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு குட்டி நெகட்டிவ் என்னன்னா, இதில் நமக்கு ஆம்லெட் டிஸ்பிளே யூஸ் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பொதுவாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர ஒரு சில ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்லெட் டிஸ்பிளே இருக்கும். பட் ஆனால் LCD டிஸ்பிளே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இதோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 550 நிட்ஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அதனால அவுட்டோர் விசிபிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா அதில் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளூயிடாக இருந்துச்சு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட அமேஸ்ஃபிட் வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்லெட் டிஸ்பிளே இருந்துச்சு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இல்லை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக நல்லா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக டிசைன் டிஸ்பிளே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா டிசோ இதில் 10 days வரைக்கும் பேட்டரி லைஃப் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான பேட்டரி லைஃப் தான். அப்புறம் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட UI பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம மேலே இருந்து அப்படியே ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு குவிக் டாகிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் இந்த டெடிக்கேட்டடான இந்த ஸ்போர்ட்ஸ் மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கோம் காமிக்குது. அப்புறம் ஸ்லீப் டேட்டா இருக்குது. அப்புறம் ஹார்ட் ரேட் இருக்குது. அப்புறம் வெதர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மியூசிக் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மியூசிக் கண்ட்ரோல்ஸ் இருக்காங்க. நம்ம ஃபோனில் வீடியோ பார்த்துட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வால்யூமை கூட நம்ம இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு வரையில பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸோ ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஆப்லயுமே பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் ஃபேஸஸ் நம்ம வந்து இதுலயுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து லாங் பிரஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து வாட்ச் ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 4 வாட்ச் ஃபேஸ் தான் வந்து இருக்கு. ஆனா அந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்ப இதோட ஆப் எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஹோம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து போயிருக்கு, எவ்வளோ கேலரீஸ் வந்து பர்ன் ஆயிருக்கு, அப்புறம் ஹார்ட் ரேட், ஸ்லீப், பிளட் ஆக்ஸிஜன், பிரஷர் அந்த மாரி டேட்டாஸ் வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அவுட்டோர் வாக்கிங், அவுட்டோர் ரன்னிங், அவுட்டோர் சைக்கிளிங் வந்து குடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஜிபிஎஸ் இல்ல. ஆனா நீங்க வந்து உங்க ஃபோன் எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா, உங்க ஃபோனோட ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ட்ராக் பண்ணி வந்து குடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வாட்ச் ஃபேஸஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆக்சுவலி லோட் ஆகுறதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெறையா வந்து குடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா, மீல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சும்மா கேமரா கண்ட்ரோல், ஃபைண்ட் டிவைஸ் அந்த மாரி ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா டிசோ ஆப் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபீச்சர் ரிச்சா நல்லா சூப்பர்பா வந்து இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வாட்ச் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேர் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் வந்து கேட்டுச்சு. ஸோ அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ச்க்கு நல்லா வந்து புஷ் பண்ணுவாங்கன்னு நான் வந்து நெனைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ பிரைசிங்னால இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு இனிஷியல் ஆஃபரா ₹3500 வந்து செல் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, அதோட பிரைஸ் வந்து ₹4000 வந்து ஏறிடுச்சு. ஸோ ₹4000 இந்த ஸ்மார்ட் வாட்ச் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா ₹4000 இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த பிரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல வந்து எல்லாமே சூப்பர்பா, எல்லாமே சாலிடா வந்து குடுத்துருக்காங்க. இதோட டிசைனா இருக்கட்டும், அப்புறம் இதோட காலிங் ஃபங்ஷனா இருக்கட்டும். அப்புறம் நான் வந்து காலிங் ஃபங்ஷன் பத்தி நான் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ நான் அந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணி 2, 3 பேத்துக்கிட்ட வந்து கால் பேசினேன். ஸோ அவங்க வந்து கால் குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பர்பா வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா, சூப்பர்பா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபிட்னஸ் ட்ராக்கிங்குமே பார்த்தீங்கன்னா, அதுல வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா வந்து இருக்கு. ஏன்னா அதுல வந்து 2 சென்சார் இருக்கனால. என்ன நமக்கு வந்து டிஸ்ப்ளே மட்டும் நமக்கு வந்து AMOLED குடுக்காம எல்சிடி டிஸ்ப்ளே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எல்சிடி டிஸ்ப்ளே குடுத்தனாலுமே பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி வைஸ் இதுவுமே நல்லா சூப்பர்பா வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட டைரக்ட் காம்படிட்டர்னா அமேஸ்ஃபிட் தான். ஸோ அமேஸ்ஃபிட் வாங்கலாமா? இல்ல டிஸ் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அமேஸ்ஃபிட்ல என்ன அட்வான்டேஜ்னா, அதுல நமக்கு வந்து கர்வ்ட் டிஸ்ப்ளே வந்து குடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதுல வந்து AMOLED டிஸ்ப்ளே வந்து இருக்கும். ஆனா இதுல வந்து எல்சிடி டிஸ்ப்ளே குடுத்தனாலுமே பார்த்தீங்கன்னா, அமேஸ்ஃபிட்டோட இது பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்மூத்தா வந்து இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி குடுத்திருந்தாங்க. ஆனா இதுல அப்படி இல்ல. இதுல பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் தான் வந்து குடுத்திருக்காங்க. அதனால நல்லா ஸ்மூத்தா வந்து இது வந்து இருக்கு. அப்புறம் மத்தபடி பார்த்தீங்கன்னா, 2மே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். 2லயுமே கால் குவாலிட்டி 2லயுமே சூப்பர்பா வந்து இருந்துச்சு. 2லயுமே வந்து சேம் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இருந்துச்சு. என்ன இதுல வந்து நமக்கு வந்து அந்த டூயல் சென்சார் இருக்கனால இதோட ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா, அமேஸ்ஃபிட்டோட இன்னும் கொஞ்சம் லைட்டா வந்து அக்யூரேட்டா வந்து இருக்கும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. ஸோ நீங்க இந்த 2 ஸ்மார்ட் வாட்ச்ல எந்த வாட்ச் வாங்குவீங்க? கமெண்ட்ஸ்லன்னு சொல்லுங்க.